வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பயங்கரமான த்ரில்லரான பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இது மற்ற பேய் படம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த படத்தோட பேரு பெட் செமெண்ட்ரி. 2019ல இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரீமேக் படம். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு பெரிய காடு இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சுடுகாட்டு இருக்கும். அங்க இறந்து போனவங்களை திரும்ப போய் புதைச்சிங்கன்னா அவங்க திரும்பவும் உயிரோட வந்துருவாங்க. ஆனா மனுஷனா வர மாட்டாங்க, பேயா வருவாங்க. இதுதான் அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுல ஒரு பெரிய ரோடு இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி தான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். இந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, லூயிஸ், ரேச்சல்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல லூயிஸ் வந்து இதுல டாக்டரா இருப்பாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒரு பொண்ணோட பேர் ஆலி, இன்னொரு பையனோட பேரு கேஜ். ஆலிக்கு இந்த படத்துல 9 வயசுன்னு காட்டியிருப்பாங்க. கேஜுக்கு இதுல 2ல இருந்து 3 வயசு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலியில ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் சர்ச் என்ற இந்த பூனை. இந்த பூனை வச்சு தான் இந்த படத்துல கதையே மூவ் ஆகும். லூயிஸ் சிட்டில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாரு. அவர் எப்பவுமே பிஸியா இருக்கிறதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. அதனால தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக சிட்டி விட்டு தள்ளி இருக்கிற ஒரு காட்டுல இருக்க கிராமத்துக்கு டாக்டரா டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாரு. இந்த காட்டுல பேஷண்ட்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க, வேலை கம்மியா இருக்கும். தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இதனால லூயிஸ் தன்னுடைய மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை வாங்கி இங்க இருந்து இனிமேல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாரு. அந்த காட்டுக்கு நடுவில் தனியா இருக்கிற வீட்டுக்கு தான் லூயிஸோட ஃபேமிலி இப்ப டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனதும் லூயிஸ் தன்னுடைய பொண்ணு ஆலிஸ் கிட்ட, இந்த ஊர்ல பேஷண்ட்ஸ் கம்மி, நான் இனிமேல் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன், இனிமேல் நம்ம டெய்லி ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஆலிஸ் ரொம்ப சந்தோஷப்படுறா. லூயிஸ் ஆலி கிட்ட, நீ இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் போன்னு சொல்றாரு. ஆலிஸும் சந்தோஷமா வீட்டுல ஃபர்ஸ்ட் ஓடி போறா. இதுக்கப்புறம் லூயிஸ், ரேச்சல், அந்த பூனை, அப்புறம் அவங்களோட பையன் எல்லாருமே வீட்டுல ஒன்னா போய் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் விடியுது. லூயிஸ் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் வேலைக்கு காலையில எழுந்து கிளம்பி போயிடுறாரு. ரேச்சலும் ஆலியும் கார்டன்ல கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா, கொஞ்சம் சின்ன பசங்க அனிமல்ஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு இறந்து போன நாயை தூக்கிட்டு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ரேச்சலுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இவங்க இப்ப இருக்கிற வீட்டு பக்கத்துல வளர்ப்பு பிராணிகள்லாம் புதைக்கிற ஒரு சுடுகாட்டு இருக்கு. அங்கதான் அந்த சின்ன பசங்க இறந்து போன நாயை தூக்கிட்டு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஆலி ரேச்சல் கிட்ட, அவங்க என்ன பண்றாங்கம்மா, நான் அங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா ரேச்சல், அங்கெல்லாம் நீ பார்க்க கூடாது, வீட்டுல போய் விளையாடுன்னு சொல்லிடுறா. ஆலியும் வீட்டுக்கு போயிடுறா. ஆனா அந்த பசங்க சுடுகாட்டுல என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்னு ஆலிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அதனால அவங்க அம்மா உள்ள வேலையா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம நைஸா இருந்து அந்த சுடுகாட்டுக்கு ஓடி போயிடுறா. அங்க போய் பார்த்தா அந்த பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இறந்து போன நிறைய வளர்ப்பு விலங்குகளுடைய சமாதி இருக்கும். அங்க இருக்க சமாதிக்கெல்லாம் நடுவுல ஒரு வழி போகும். அந்த வழியை நிறைய கட்டை எலும்பு கூடுகள்லாம் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆலி அந்த வழி பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக அந்த கட்டை மேலாம் ஏறி அதை தாண்டி போக ட்ரை பண்ணுவா. ஆனா காலில் தேனி கொட்டினதுனால கீழே விழுந்துருவா. இப்போ ஆலிக்கு ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இவருடைய பேரு ஜுட். இவரும் இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர் தான். இவர் லூயிஸ் ஃபேமிலியோட பக்கத்து வீட்டில் இருப்பாரு. ஜெட் இந்த காட்டுல பல வருஷமா இருப்பாரு. கிட்டத்தட்ட பிறந்ததுல இருந்தே அவர் இந்த காட்டுல தான் இருப்பாரு. அவருக்கு தான் இந்த காட்டை பத்தின எல்லா விஷயமே தெரியும். ஆலியோட காலில் தேனி கொட்டினதும் ஜெட் வந்து அதுக்கு மருந்து போட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. ஜெட் ஆலி கிட்ட, நான் அவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பாரு. ஜெட் ஆலி கிட்ட, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, இங்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ரேச்சலும் வந்துருவாங்க ஆலியை தேடிட்டு. ரேச்சல் ஜெட்டுக்கு ஹாய் சொல்லிட்டு, ஆலியை உன்னை யார் இங்க தனியா வர சொல்லுதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆலி வீட்டுக்கு போய் கூட இந்த சுடுகாடை பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. தன்னுடைய அப்பா வேலை முடிச்சுட்டு வந்ததும் அவர்கிட்ட இந்த சுடுகாடை பத்தி சில கேள்வி எல்லாம் கேட்கறா. அப்பா, சுடுகாட்டுல எதுக்கு இறந்து போனவங்களை புதைக்கிறாங்க, இறந்து போயிட்டு அவ்வளவுதானா, நம்ம கடவுள் கிட்ட போகுமா இல்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறா. லூயிஸ் ஒரு டாக்டர்ன்றதுனால அவருக்கு சயின்ஸ் மேல தான் அதிக நம்பிக்கை இருக்கும். இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடும், உடம்பு அழுகி போயிடும், இந்த ஆவி ஆத்மாலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆலி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ரேச்சல் அப்படி கிடையாது. அவளுக்கு ஆவி ஆத்மா மேலாம் நிறைய நம்பிக்கை இருக்கு. அது காரணம், ரேச்சலுக்கு ஒரு சின்ன வயசுல தங்கச்சி இருந்திருப்பா. அந்த சின்ன வயசுல ரேச்சலோட தங்கச்சிக்கு ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருப்பா. அதனால அவளுடைய உடம்பு ஃபுல்லா ஒரே புண்ணா இருக்கும். அதே சமயம் ரேச்சலோட தங்கச்சியால் நடக்க முடியாது. பெட்ல எப்பவுமே பட்டுக்கிட்டே தான் இருப்பா. யார்கிட்டயும் சரியா பேசக்கூட மாட்டா. பெட்ல எப்ப பார்த்தாலும் பட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ரேச்சல் மாதிரி நம்ம அழகா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். இதனால ரேச்சல் அவளோட தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவா. அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது மட்டும்தான் அவளுடைய தங்கச்சி கிட்ட பேசுவா. ஒரு நாள் ரேச்சலோட அப்பா அம்மா இல்லாதப்போ அவளுடைய தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ரேச்சல் என்ன பண்ணிடுறான்னா, நேர்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு அவங்க வீட்டுல ஒரு சின்ன லிஃப்ட் மாதிரி இருக்கும், அதுல சாப்பாடை வச்சு அனுப்புவாங்க. அதுல சாப்பாடை வச்சு தன்னுடைய தங்கச்சிக்கு ஏதோ மிருகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அனுப்பி விட்டுறா. இதை பார்த்ததும் ரேச்சலோட தங்கச்சிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. தன்னுடைய சொந்த அக்காவே ஏதோ மிருகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தனக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறா. அன்னிலிருந்து ரேச்சலோட தங்கச்சி அடிக்கடி கனவுல வந்து ரேச்சலை பயமுறுத்திட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஆவியா வந்து ரேச்சல் கிட்ட பேசிட்டே இருந்திருப்பா. இதனால ரேச்சலுக்கு ஆவி ஆத்மா மேலாம் நிறைய நம்பிக்கை இருக்கும். அதனால எப்பவுமே அந்த சுடுகாடு ஆவி பத்திலாம் அவ பேசவே மாட்டா. அதனால ரேச்சல் ஆலி கிட்ட, நீ இனிமேல் அந்த சுடுகாடை பத்தி பேசவும் கூடாது, அந்த சுடுகாடு இருக்கிற பக்கம் போகவும் கூடாது சொல்லிட்டு ஆலி கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுறா. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம லூயிஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், டியூட்டி முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேஸ் அவருக்கு வருது. விக்டர் என்ற ஒரு 20 வயசு சின்ன பையன் லாரியில் அடிபட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தமா, சதெல்லாம் கிழிஞ்சி தலையில இருக்க மூலெல்லாம் வெளியே தெரிஞ்சு
தெரிஞ்சு பயங்கரமா அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. திடீர்னு வந்து அட்மிட் ஆகிறான். லூயிஸும் அந்த சின்ன பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எந்த பிரயோஜனமே இருக்காது. அந்த விக்டர்ன்ற சின்ன பையன் இறந்து போயிடுவான். இதனால லூயிஸ்க்கு ரொம்ப மன கஷ்டமாயிடும். இந்த சின்ன பையன் உயிரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு அந்த ரூம்ல இருக்க லைட்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இறந்து போன விக்டர்ன்ற பையன் லூயிஸ் கிட்ட வந்து, நீங்க இந்த ஊருக்கு வந்துடக் கூடாது, உங்க ஃபேமிலி ஒரு பயங்கரமான ஆபத்துல மாட்டிட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த விக்டர் வார்ன் பண்றான். இறந்து போனவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு லூயிஸ் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்ப திடீர்னு நர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. லூயிஸ் இதை நம்பாம தான் ஏதோ தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் நடந்த இந்த விஷயத்தை பத்தி லூயிஸ் ரேச்சல் கிட்ட சொல்லலான்னு பார்ப்பாரு. ஆனா அவங்களை எதுக்கு பயமுடுத்தணும்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறாரு. ஆலி ஜெட்டை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஜெட் வீட்டுல நிறைய பேய் பத்தின புக்ஸ் எல்லாம் பாக்குறா. அதை பார்த்ததும் ஜெட்டு கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஜெட்டுக்கு ஆலியை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆலி ஜெட்டை தன்னுடைய வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்றா. அதோட தன்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ண சொல்லி இன்வைட் பண்றா. ஜெட்டும் ஆலி வீட்டுக்கு சாப்பிட்டுக்கு வராரு. லூயிஸையும் ரேச்சலையும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாரு. அந்த வீட்டுல ஒரு பூனை இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த சர்ச்ன்ற பூனையும் ஜெட்டு கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சுடுகாடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. லூயிஸ் ஜெட்டு கிட்ட, நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த சுடுகாடை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. ஜெட் எதுக்கு, நான் இங்க பிறந்ததுல இருந்தே இங்க தான் இருக்கேன். அந்த சுடுகாடு வளர்ப்பு விலங்குகளை புதைக்கிற ஒரு சாதாரண சுடுகாடு தான், அங்க எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் போய் படுத்துறாங்க. லூயிஸ் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய ரூம் ஜன்னல்ல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் விக்டர்னு ஒரு பையன் செத்து போனால அவன் ஜன்னல் கிட்ட நிக்கிற மாதிரி லூயிஸ்க்கு தெரியுது. லூயிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. செத்து போனவன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கறான். அந்த விக்டர்ன்ற பையன் நேரா அந்த சுடுகாட்டுக்கு போறான். லூயிஸும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுடுகாட்டுல ஒரு வழியை கட்டையும் எலும்பு கூடுங்களும் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அது கிட்ட போனதும் அந்த விக்டர்ன்ற பையன் மறைஞ்சு போயிடுறான். லூயிஸ் அந்த கட்டை மேலே ஏறி அந்த வழிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போவான். அப்ப திடீர்னு விக்டரோட உருவம் வந்து இங்கிருந்து போயிடுன்னு கத்தும். சவுண்ட் கேட்டதும் லூயிஸ் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி அடுத்த சீன்ல காட்டியிருப்பாங்க. லூயிஸ் இது கனவு நினைச்சிருப்பான். நாம தான் அந்த விக்டர்ன்ற பையனை பத்தி யோசிச்சுட்டே இருந்ததுனால நமக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு லூயிஸ் நினைச்சுக்கிறான். சரி பெட்டை விட்டு கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு கீழே காலை வைப்பான். காலு ஃபுல்லா சேரா இருக்கும். லூயிஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. நைட் நடந்தது கனவா இல்ல நிஜமான்னு குழம்பி போயிருப்பான். லூயிஸ்க்கு ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் லூயிஸ் தன்னுடைய பொண்ணு ஆலி கூட கார்டன்ல விளையாடிட்டு இருப்பான். தூரத்துல இருந்து ஜெட் வராரு. லூயிஸை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு லூயிஸ் தனியா கூட்டிட்டு போறாரு. லூயிஸ் ஜெட்டு கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஜெட் லூயிஸை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை பாருன்னு காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, அவங்க வீட்டுல சர்ச்னு ஒரு பூனை இருந்திருக்கும்ல, அந்த பூனை லாரியில் அடிபட்டு இறந்து போயிருக்கும். அந்த பூனை அடிபட்டு இறந்து போனதை பார்த்ததும் லூயிஸ்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அதோட ரொம்ப கஷ்டம் இது எப்படி அவன் பொண்ணுகிட்ட சொல்ல போறான்றது தான். ஆலிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவா, சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஆலி கிட்ட மறைக்கணும்னு பார்ப்பான். ரேச்சல் கிட்ட மட்டும் சர்ச் இறந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு ஆலி கிட்ட சர்ச் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதை கேட்டதுக்கு ஆலிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ரொம்பவே சோகமாயிட்டு சாப்பிடாம அடம்பிச்சுட்டு இருப்பா. சர்ச் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி இருக்க சுடுகாட்டில் புதைக்கலாம்னு சொல்லிட்டு லூயிஸ் ஜெட்டை கூட்டிட்டு போவான். அப்ப லூயிஸ் ஜெட்டு கிட்ட ஆலி ரொம்ப சோகமா இருக்கா, சர்ச்னு எப்பவுமே அடம்பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். ஜெட்டுக்கும் சர்ச்சையும் ஆலியும் ரொம்பவே பிடிக்கும். அதனால லூயிஸ் கிட்ட இங்க புதைக்க வேணாம், நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜெட் லூயிஸை அந்த சுடுகாட்டுல ஒரு வழியை கட்டை போட்டு மூடி வச்சிருப்பான்னு சொன்னால அந்த வழியை தாண்டி கூட்டிட்டு போறான். லூயிஸ் ஜெட்டு கிட்ட இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு கேட்கறதுக்கு, நான் சொன்னதை மட்டும் செய், ஆலி சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடமே வித்தியாசமா இருக்கு, பார்க்க பயங்கரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் எலும்பு கூடு சமாதியா இருக்கு. திடீர்னு ஒரு இடத்த காமிச்சு ஜெட் லூயிஸ் கிட்ட இந்த இடத்துல இந்த பூனையை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடு, நம்ம இது பண்றது எல்லாமே ஆலியோட சந்தோஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. லூயிஸும் ஜெட்டு சொன்ன இடத்துல சர்ச்சை புதைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி ஆலி கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு லூயிஸ் ஆலி கிட்ட போயிட்டு சர்ச் இறந்து போயிட்டான், ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆலி அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, என்ன சொல்றீங்க, சர்ச் உயிரோட தான் இருக்கான், இங்க பாருங்க என் பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச்னு கூப்பிடுறா. உடனே சர்ச் ரூம் உள்ள வந்து வெளியே வருது. லூயிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நேற்று தான் எடுத்து போய் புதைச்சிட்டு வந்தான், எப்படி உயிரோட வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். லூயிஸ் அந்த பூனையை அது சர்ச் தானா இல்ல வேற எதனா பூனை வந்துச்சான்னு சொல்லிட்டு அது கழுத்தை பாக்குறான். அதுல சர்ச்னு டாலரும் போட்டிருக்கு. லூயிஸ்க்கு ஒண்ணுமே புரியல, பயங்கரமா பயந்துடுறான். இறந்து போன பூனை எப்படி உயிரோட வந்துச்சுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறான். லூயிஸ் ஜெட் கிட்ட போயிட்டு, நேற்று நம்ம புதைச்ச பூனை இன்னைக்கு உயிரோட எங்க வீட்டுல சுத்திட்டு இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். ஜெட் லூயிஸ் கிட்ட, எனக்கும் அந்த இடத்த பத்தி அவ்வளவா தெரியாது, எங்க அப்பா தான் செத்து போனவங்க யாருன்னா எடுத்துன்னு போய் அந்த இடத்துல புதைச்சா அவங்க திரும்பி உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு சின்ன வயசுல என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீ வேற சர்ச் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆலி ரொம்ப சோகமா இருக்காருன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆலியோட சந்தோஷத்துக்காக தான் நான் இது மாதிரி ஒன்று பண்ண வச்சேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், செத்து போய் அந்த இடத்துல இருந்து திரும்பி உயிரோட வந்தவங்க ரொம்பவே வித்தியாசமா நடந்துப்பாங்க, அடிக்கடி கோவப்படுவாங்க, அதோட அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே மாறி இருக்கும், அவங்க கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்லிடுவாரு. லூயிஸும் ஆலி சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் சர்ச் கிட்ட போயிட்டு பழக பார்ப்பாரு. ஆனா சர்ச் பழையபடி லூயிஸ் கிட்ட பழகாது, வித்தியாசமா நடந்துக்கும். லூயிஸ் அந்த சுடுகாட்டை பத்தி தெரிஞ்சுக்க நெட்ல சர்ச் பண்ணி அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுப்பாரு. நெட்ல இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இது போல நடந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சு இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இப்ப ஆலி சர்ச் கிட்ட விளையாடிட்டு இருப்பா. ஆனா சர்ச் ஆலி கிட்ட பழையபடி பழகாது. திடீர்னு ஆலிய கையால கிரிடும். ஆலி அங்கிருந்து பயந்து ஓடிடுவா. இதை பார்த்ததும் லூயிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. தெரியாம இந்த பூனையை திரும்பி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் சர்ச்சோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப மோசமாயிடும். திடீர்னு லூயிஸோட ரூம்ல ஒரு நாள் ஒரு பறவையை போட்டு சர்ச் உயிரோட கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். இதை பார்த்து ரேச்சலும் லூயிஸ் ரொம்பவே பயந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய வித்தியாசமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்கும். லூயிஸ்க்கு அந்த விக்டர்ன்ற பையன் மறுபடியும் வந்து நீ அந்த பூனையை கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, உன் குடும்ப ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வான் பண்ற மாதிரி மறுபடியும் நடக்கும். ரேச்சலுக்கு அவளுடைய தங்கச்சி மறுபடியும் ஆவியா வந்து என்னுடைய சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுற மாதிரி அவளுடைய மைண்ட்ல சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போவோம். அந்த பூனை திரும்பி வந்ததுல இருந்து இந்த வீட்டுல இது போல வித்தியாசமான விஷயங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கும். ஒரு நாள் லூயிஸோட பையன் கேஜ், அவனுக்கு ஒரு 2 to 3 வயசு இருக்கும். அவனை சாப்பிட அந்த பூனை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை லூயிஸ் பார்த்து காப்பாத்திடுவாரு. லூயிஸ் இதுக்கு மேல இந்த பூனையை வீட்டுல வச்சுக்க முடியாது சொல்லிட்டு ஜெட் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இதை பத்தி சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்கறாரு. ஜெட் லூயிஸ் கிட்ட என்னை மன்னிச்சுட்டு, நான் ஆலியோட சந்தோஷத்துக்காக தான் இது மாதிரி பண்ணேன், இப்போ இதுவே உனக்கு கஷ்டமாயிடுச்சு, ஆனா இதுல இருந்து தப்பிக்க எந்த வழியுமே கிடையாது, ஒரு வாட்டி அது திரும்பி வந்துடுச்சுன்னா அது போவே போகுது, நம்ம தான் அதுக்கிட்ட தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெட் லூயிஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. லூயிஸும் ஒரு வழி இல்லாம சர்ச்சுக்கு மைக் ஊசி போட்டு அதை ரொம்ப தூரம் கார்ல கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்கு நடுவில் விட்டுட்டு வந்துருவாரு. லூயிஸ் ரேச்சல் கிட்ட நான் அந்த பூனையை ரொம்ப தூரம் கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்த வித்தியாசமான விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட நம்ம ஃபேமிலி சந்தோஷமாவே இல்லை, நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவான விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம ஆலிக்கு பர்த்டே வருது, அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணும், அப்போதான் நம்ம பழையபடி நார்மல் ஆக முடியும்னு சொல்றாரு. ரேச்சலும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆலியோட பர்த்டே பார்ட்டியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. லூயிஸ் ஆலியோட பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப ஆலி தூரத்துல சர்ச் ரோட்ல நடந்து வரதை பாக்குறா. சர்ச்சை கூப்பிடுறதுக்காக கார்டன்ல இருந்து ரோட்டுக்கு ஆலி ஓடி போறா. பின்னாடியே ஆலியோட தம்பி கேஜும் ரோட்டுக்கு ஓடி போறான். அப்ப திடீர்னு ஒரு லாரி கிராஸ் ஆகுது. லூயிஸ் இதை பார்த்ததும் என்ன பண்றது தெரியாம சீக்கிரமா ரோட்டுக்கு ஓடி போய் கேஜை தள்ளி தூக்கிட்டு போயிட்டு லாரி அடிக்காம காப்பாத்திடுறான். ஆனா அந்த லாரி ஆலியை இடிச்சிது. லூயிஸால ஆலியை காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல ஆலி இறந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய பர்த்டேவை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஆலி இப்போ இந்த லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறா. லூயிஸாலையும் ரேச்சலாலையும் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா அந்த இடத்துல கத்தி அழுகுறாங்க. லூயிஸ் ஆலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த இடத்துக்கே வந்தாரு. இப்போ ஆலியே இறந்து போயிட்டான்றதை அவரால் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஆலியை கடைசி சடங்கெல்லாம் முடிச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. லூயிஸோட ஃபேமிலி சோகத்துல மூழ்கி போறாங்க. லூயிஸால ஆலியை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அதனால தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்க மர்மமான சுடுகாட்டுல ஆலியை கொண்டு போய் புதைச்சா அந்த பூனை திரும்பி உயிரோட வந்தா மாதிரி ஆலியும் திரும்பி உயிரோட வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்தை பண்ணணும்னு பிளான் பண்றான். அதனால ரேச்சலையும் கேஜையும் ஊருக்கு அனுப்பிடுறான். ஜெட்டுக்கு ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நைட் யாருக்கும் தெரியாம போய் ஆலியை புதைச்சி வச்சிருந்த சமாதியில இருந்து அவளை எடுத்து அவளுடைய பாடியை எடுத்துட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்க மர்மமான சுடுகாட்டுல கொண்டு போய் புதைக்கிறான். ஆலி அங்க புதைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். வீட்டுக்கு திரும்பி போனா அங்க அவனுக்கு முன்னாடி ஆலி வந்து வீட்டுல உயிரோட உட்காந்துட்டு இருக்கா. செத்து போய் அந்த சுடுகாட்டுல திரும்பி உயிரோட வந்தவங்க கிட்ட நார்மலா நடந்துக்கணும். நீங்க வித்தியாசமாவோ பயந்து போய் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. இதனால லூயிஸ் ஆலி கிட்ட நார்மலா நடந்துக்கிறான். அவ பக்கத்துல நைட்டு படுத்து தூங்கி அவன் பொண்ணு திரும்பி உயிரோட வந்துட்டான்றத பத்தி சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்தை எப்படி ரேச்சல் கிட்ட சொல்றதுன்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஜெட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சது. நேரா லூயிஸ் கிட்ட போயிட்டு நீ அந்த சுடுகாட்டுக்கு போனியா, ஆலியை திரும்பி உயிரோட கொண்டு வரதுக்காக எதனா பண்ணியான்னு கேட்கறாரு. லூயிஸ் இல்ல நான் எதுவும் பண்ணல, நைட் நம்ம நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம், அதனாலதான் நீங்க மயக்கம் ஆயிட்டீங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஜெட்டு அங்கிருந்து சமாளிச்சு அனுப்பிடுறான். ஜெட்டு அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க போய் பார்த்தா ஆலி அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. ஜெட்டு ஆலியை பார்த்ததும் பயந்து போயிடுறாரு. அவரால் பழையபடி ஆலி கிட்ட நார்மலா பேச முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுடுகாட்டில் செத்து போய் மறுபடியும் உயிரோட வந்தவங்க கிட்ட நார்மலா நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கலாம் அவங்க உங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஜெட்டு ஆலியை பார்த்து பயந்துடுறாரு. அதனால ஆலி ஜெட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேச்சலும் கேஜும் லூயிஸை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து திரும்பி வந்துடுறாங்க. லூயிஸ் ரேச்சல் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல சுடுகாட்டு இருக்கு, அங்க இறந்து போனவங்களை கொண்டு போய் புதைச்சா அவங்க திரும்பி உயிரோட வராங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பூனையை கொண்டு போய் அந்த சுடுகாட்டுல புதைச்சேன், அது திரும்பி உயிரோட வந்துச்சு. அதே மாதிரி நம்ம பொண்ணையும் அவளுடைய சமாதில இருந்து எடுத்து திரும்பி இந்த சுடுகாட்டுல எடுத்து போய் புதைச்சேன். அவளும் இப்போ உயிரோட நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டா. நம்ம பொண்ணு இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டா, நம்ம கூடவே இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா ரேச்சலால இதை ஏத்துக்க முடியல, பயப்படுறா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆலி ஜெட்டை கொண்டுட்டு அந்த ரத்தத்தோட அந்த வீட்டுக்குள்ள வரா. ரேச்சல் ஆலியை பார்த்ததும் பயப்படுறா. அவளை பார்த்து நார்மலா நடந்துக்காம பயந்து ஓடுறா. இதனால ஆலி தன்னுடைய அம்மா ரேச்சலையும் கொடூரமா கொலை பண்ணிடுறா. இதுக்கப்புறம் ரேச்சலோட பாடியை எடுத்துக்கிட்டு ஆலி அந்த மர்மமான சுடுகாட்டுக்கு போறா. ரேச்சல் அந்த சுடுகாட்டுல புதைச்சி அவளையும் ஆலி கூடவே சேர்த்துக்க பாக்குறா. லூயிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட பையன் கேஜ ஒரு காருல உட்கார வச்சுட்டு ஆலியும் ரேச்சலையும் தேடி அந்த காட்டு உள்ள சுடுகாட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஆலி ஏற்கனவே ரேச்சலை புதைச்சிட்டு இருப்பா. இப்ப ரேச்சல் ஆலி அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்த்து அப்பாவை கொலை பண்ணுவாங்க. அவரையும் கொன்னு அங்க புதைக்க பார்ப்பாங்க. இப்ப லூயிஸையும் கொன்னு அந்த சுடுகாட்டிலேயே புதைச்சிடுவாங்க. இப்ப லூயிஸும் பேய் ஆயிடுவான். அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் பேய் ஆயிடுவாங்க. நேரா எங்க போவாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டை எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பையன் கேஜ் அங்க உட்காந்துட்டு இருப்பான் காருல. அந்த ஃபேமிலியில அந்த பையன் மட்டும் தான் மனுஷனா இருப்பான், மீதி எல்லாருமே பேயா மாறிட்டு இருப்பாங்க. அந்த பேயா மாறின எல்லாருமே சேர்ந்து அந்த பையன் கிட்ட நடந்து போவாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுவாங்க.
பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்கு. உங்களுக்கு பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்க, அதையும் வீடியோவா போடுறோம். உங்களுக்கு வேற எந்த படம்னா இது போல வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடணும் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.